மிரட்டலான ஒரு ஓடிடி வெப் சீரிஸ் பார்க்கணுமா? போர் அடிக்காம கடைசி வர விறுவிறுப்பா போற மாதிரி ஒரு சீரிஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. மொத்தம் 8 எபிசோடு. ஆனா போறதே தெரியாது. 1978ல டெல்லியில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு கொஞ்சம் கற்பனை கலந்து சொல்லி இருக்கிற வெப் சீரிஸ் தான் ராக். அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்க இந்த வெப் சீரிஸ் வீக்கெண்ட்ல பார்க்கிறதுக்கு ஏத்த சம்பவம். ஆனா குடும்பத்தோட பார்க்க முடியுமாங்கிறதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, டெல்லியில இருக்கிற ஆர்மி ஆபீசரோட பொண்ணு ரேடியோல பாட்டு பாடுறதுக்கு போறாங்க. கூடவே அந்த பொண்ணோட தம்பியும் போறான். ஆனா ரொம்ப நேரமாகியும் அவங்க வீட்டுக்கு திரும்பல. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அவங்கள கொன்னது யாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா சொல்லி இருக்கிற சீரீஸ் தான் இந்த ராக். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லையும் பார்க்கலாம். 1978ல ரங்கா பில்லான்னு 2 ரவுடி டெல்லியவே மிரள விட்டாங்க. அவங்க பண்ண சம்பவங்களை வச்சுதான் இந்த வெப் சீரிஸையே உருவாக்கி இருக்காங்க. பெருசா எங்கேயுமே போர் அடிக்காம போற இந்த வெப் சீரிஸ் 2 டைம் லைனா டிராவல் ஆகுது. ஒன்னு இப்போ டெல்லியில குற்றவாளிகளை தேடுற போலீஸ், இன்னொன்னு குற்றவாளிங்க அந்த சம்பவம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டைம் லைன். மிர்சாப்பூர் மாதிரியான வெப் சீரிஸ்ல நடிச்சு தமிழ்ல தக் லைஃப் படத்துல நடிச்ச அலி பசல் போலீஸ் ஆபீசரா மிரட்டி இருக்காரு. ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்த ஒருத்தரை ஹீரோவா அடையாளப்படுத்தி இருக்காங்க. கேட் மவுஸ் பாணியில போலீஸ் திருடன் இவங்களுக்கு இடையில நடக்கிற ஆடு புலியாட்டம், குற்றவாளிங்க எந்த பயமுமே இல்லாம தொடர்ந்து பண்ற குற்றம், நூலிலையில அவங்கள தப்பிக்க விடுற போலீஸ், கொலைகள், கெட்ட வார்த்தைகள், விறுவிறுப்பு, படபடப்புன்னு எப்பதான் குற்றவாளிகளை பிடிப்பீங்கன்னு ஆர்வத்தோட இருக்கும்போது வர்ற கிளைமேக்ஸ் சம்பவம்னு நல்லாவே இருக்கு இந்த சீரீஸ். ஓடிடில ஏதாச்சும் வெப் சீரிஸ் த்ரில்லரா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த வெப் சீரிஸ் நல்ல சாய்ஸ்.